ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 21வது நாள். ஒரு பயணி, அதாவது ஒரு டிராவலர், அவர் 7 கடலை தாண்டி கடலுக்கு ஆழத்தில் போய் ஒரு கரையை அடையிறாரு. அந்த கரையை அடைஞ்சப்போ இன்னொரு பயணியை சந்திக்கிறாரு. அப்போ அந்த பயணி எதிர்த்த மாதிரி வராரு இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாரு, சுகம் எங்கே இருக்குது அப்படின்னு. அதற்கு அவர் சொல்கிறாரு, நினைவில் சுகம் இருக்குது அப்படின்னு. அதாவது ஆத்ம நினைவில் நீ மூழ்கியிரு, ஆத்மானு உணர்ந்துரு, அப்போ சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்ம பரிசோதனை செய்து இறைவனோட நீ உரையாடல் பண்ணு, அப்போ சுகம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு சுகத்தினுடைய 21வது நாள். இந்த பட்டியில் அமைதி, ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற பட்டியில் 21வது நாள். முரளியோட தேதி 28 பிப்ரவரி 2003. இங்கே கீழே எழுதப்பட்டிருக்கும் 2 + 8 + 2 அப்படின்றது ஒரு நியூமராலஜி. இதில் எண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்பர்ஸ், ஆற்றல் சக்தி வாய்ந்த எண்கள். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எண்கள், நம்பர்ஸ் கூட பாதிக்குது. அதனால இந்த 28 பிப்ரவரி தேதியை நம்ம மொத்தமாக கணக்கு போட்டோம்னா 8 வரும். அதாவது அதை முழுமையாக கூட்டினோன்னா 8 வருது. 28 2 இருக்குது இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதில் ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கும். 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 2ன்னா என்ன அர்த்தம், அதில் வரக்கூடிய 8 அப்படின்ற எண்ணு அதனுடைய அர்த்தம் சக்தி வாய்ந்த வெற்றி, மேலும் அந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை குறிக்குது. அதனால் இந்த 28 பிப்ரவரி தேதி அப்படின்றது எல்லையற்ற நாளாக இருக்குது. பரமாத்மா சந்திப்பினுடைய நாள் எல்லையற்றது, ஆனந்தம்னு சொல்லப்படுது. எல்லையற்ற தாகத்தை எல்லையற்ற தந்தை தான் தீர்க்க முடியும். அதுபோல் அந்த நாள் இருக்குது. இப்போ சுகம் கிடைக்கக்கூடிய நாள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவதாரம், அதாவது பிறந்த நாளின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். பரமாத்மாவினுடைய சிவநாயகன் நம்மளுடைய பிறந்தநாளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அவருடையது நம்மளுடையது. இப்போ அவதாரத்தினுடைய அவதார தினம் பாபா சொல்கிறார், அது உங்களுடையதும் எங்களுடையதும், பாபாவுடையதும் நம்மளுடையதும். பாபா சொல்கிறாரு, தந்தை ஒருவராக எப்போவுமே எதையும் செய்ய முடியாது. தந்தை ஒருத்தராக இருந்து எதையும் செய்ய முடியாது. குழந்தைகளும் தந்தை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. பாபாவினுடைய இந்த அவதார தினத்தை, அவர் வரக்கூடிய இந்த தினத்தை நீங்கள் உங்களுடைய நினைவில் வச்சுக்கணும். இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இன்றைய தினத்தில் எல்லா மக்களும் சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. நீங்கள் குழந்தைங்க அவதார தினம், அதாவது பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறீங்க. ஆகவே நீங்கள் கொண்டாடுறதோட முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கீங்க. அவங்க வருஷத்தில் ஒரு டைம் தான் விரதம் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முழு கல்பத்தில் ஒரு டைம் விரதம் வைக்கிறீங்க. அது என்ன விரதம்? பாபா சொல்கிறாரு, அவங்க ஒரு நாளின் பவித்திரத்தினுடைய விரதம் வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முழு கல்பத்திலையும் ஒரு முறை பவித்திரதாவின் விரதத்தை வைக்கிறீங்க. அவங்க கொண்டாடுறதுல உங்களுடைய கொண்டாடுவதுலேயும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. அவங்க ஒரு நாள் தான் விரதம் வைக்கிறாங்க. நீங்கள் முழு கல்பத்துக்கும் ஒரு டைம் தான் விரதம் வைக்கிறீங்க. அதாவது ஒரு டைம் முழு கல்பத்துலேயும் இப்போ தானே இருக்கீங்க. அதனால் அவதாரம், அதாவது பிறந்த நாள் பற்றி பாபா சொல்கிறாரு. என்னுடைய பிறந்த இந்த டைம் அவதாரம் ரொம்ப அதிசயமானது, அதுவும் குப்தமானது. ஆகையினால இப்படியாக நினைவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, எனக்கு இப்படியான அவேர்னஸ் இருக்குதா, யார் யாருடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்டு, இனிமையான வார்த்தைகளில் நம்ம சொல்லணும். இனிமையான வார்த்தைகளை பேசணும். இப்போ பாபா பாபான்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு விரதம் வைக்கிறீங்க. இன்றைக்கி இதை செய்ய மாட்டோம், இன்றைக்கி இதை செய்ய மாட்டோம்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய விரதம் என்ன அப்படின்னா, கோபம், பேராசை, மோகம், இது எல்லாத்த பற்றினது. இந்த 5 பூதத்தினுடைய விரதம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த 5 பூதத்தினுடைய அம்சம் வம்சம் இன்னும் இருக்குது. பாபா சொல்கிறாரு. அப்புறம் பாபா அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு.
இப்போ மாதாஸ் பெரியவங்க கிட்ட அவ்வளோ அன்பு வந்து வச்சுருக்கீங்க. ஆனால் பேரங்கிட்ட அதிகமான அன்பு வச்சுருக்கீங்க. மாதாஸ் வந்து பேரங்கிட்ட அதிக அன்பு மற்றவங்கள விட. அதுபோல் நீங்கள் அந்த 5 மகாபூதங்களின் மீது வெற்றி அடையணும். ஆனால் அதனுடைய அம்ச வம்சம் கூட இங்கே எங்கே இருக்குது? நிறைய இருக்குது. அதனால் நாம் பாபாவோட குழந்தைங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாபா கோவம் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது? கோவம் வந்துடுது. பாபா கேட்குறாரு, கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் ஏன் கோவப்படுறீங்க? இப்போ நாம் சொல்கிறோம், பாபா அவங்க கோவப்பட வச்சுட்டாங்க, அதனால் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்படி சொல்கிறோம் இல்லையா? இப்போ இவங்களால தான் நான் வந்து கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். பாபா சொல்கிறாரு, பாப்தாதா சிரிக்கிறாராம் இதெல்லாம் பார்த்து. இனிமேலும் இனிமையான பேச்சுக்களை பேசுகிறாங்க. அப்புறம் பாபாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா நீங்கள் கூட நிராகாரத்துலேருந்து சாக்காரத்துக்கு தன்னுடைய உடல்ல இருந்து வரீங்க. அப்போது அதே மாதிரி நீங்கள் வந்தீங்க, ஒரு வேளை உங்களுக்கு வந்து நிராகார உடல்லேருந்து நீங்கள் சாக்காரத்துக்கு அப்படியே முழுசாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவம் வரும். ஏன்னா இங்கே பண்ணக்கூடிய விஷயம்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு பாபாவுக்கே வந்து சொல்கிறாங்களாம். பாபாவும் சொல்கிறாரு, இப்போது நான் என்ன சொல்வேன், நானும் என்ன சொல்கிறது, எனக்கும் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. பாபா சொல்கிறாரு, கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து விலக்கி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்டால் சரி. அப்போ பாபா சொல்கிறாரு, நானும் கருணை உள்ளவராக ஆகணும் எனக்கும். அப்புறம் நீங்கள் குழந்தைங்க வந்து சொல்கிறீங்க, பாபா வந்து கருணை உள்ளமாக இருக்காரு, நானும் கருணை உள்ளமாக ஆகணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி வந்து கோவப்படக்கூடிய விஷயத்துக்கு பாபா கிட்டே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அதை வந்து பாபா சொல்கிறாரு. அடுத்து 3வது பாயிண்ட்டு, பாபாவோட அன்பான விளக்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகம். பாபா வந்து சொல்கிறாரு, பல குழந்தைங்க இருக்காங்க, அவங்க விகாரத்தினுடைய வசமாகியிருக்காங்க, அவங்க கோவப்படுறாங்க, மக்கள் அகங்காரத்தின் வசமாகியிருக்காங்க. அதனால் பாபா விளக்கம் வந்து விளக்குறாரு, உங்களுடைய நினைவு சின்னம் தேவதை, உங்களை பக்தர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் குழந்தைங்க மேலே அதிகமாக கவனம் வைக்கணும். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பக்தர்கள் வந்து காப்பி பண்ணுறாங்க. நாம் ஜாகரணம், அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் தானே. எதற்காக இருக்கணும்? ஏன்னா எல்லாரும் அஞ்ஞானத்தில் இருக்காங்க, அவங்க உங்களை பார்த்து பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க பக்தர்கள். இப்போ ஒரு நாள் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றார். இப்போ அஞ்ஞான நித்திரையிலிருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும். சோம்பல் அலட்சியம் இப்போது வருதா பாபா கேட்குறார். ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, இப்போது நீங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் தூங்குவாங்க தானே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இல்லை தானே, உங்களுக்கு தள்ளாடுறீங்களா? இப்போது உங்களுடைய நினைவு சின்னத்தில் அப்படியே அவங்க வந்து பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆகையினால கவனம் வைங்க, பக்தர்கள் உங்களை காப்பி பண்ணுறாங்க. ஆகையினால உங்களுடைய அவதார தினம், அதாவது சிவராத்திரி, உங்கள் கொண்டாட்டத்துலேயும் அவங்க கொண்டாட்டத்துலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைங்க கூட இருக்கீங்க, அதாவது நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை மாற்றம் பண்ணணும். உங்களுடைய நோக்கமே இப்போ இதாக தான் இருக்கணும். தந்தையும் வந்து அதே தான் சொல்கிறாரு இல்லையா? அப்போ உலக மாற்றம், உங்களுடைய நோக்கமும் உலக மாற்றம். ஒரு வீடு ஸ்வீட் ஹோம் பரந்தாமத்துக்கு நாம் போகணும், கூடவே ஒன்றா போகணும். ஒன்றாக போகுமா, இல்லை பின்னால் வரட்டும் எல்லாரும் அப்படியே வரட்டும் அப்படி இருக்கணுமா? இப்போ சேவைகளை நீங்கள் நல்லா செய்கிறீங்க, சேவையினால் பாபாவும் சொல்கிறாரு, பாபா திருப்தியாக இருக்கார். ஆனால் சேவையோடு நீங்கள் என்ன செய்யணும், அந்த உரையாடல்கள் இல்லையா, அதையும் பாபா வந்து கேட்குறாரு. இப்போ நீங்கள் பேசக்கூடிய உரையாடல்கள் ஒவ்வொன்றாக வந்து கேட்குறார். இதனால் உரையினுடைய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சிவராத்திரியில் என்ன பேசுகிறோம், சிவராத்திரியில் என்ன செய்கிறாங்க, நான் சொல்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுறாங்க. ஆகவே நம்முடைய 3வது பாயிண்ட் நான் அப்படின்றத பலி கொடுக்கணும். 4வது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சிவராத்திரியில் பேசுகிறது என்ன அப்படின்னா நான் பேசுகிறது ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது. ஆகையினால பாபா அந்த நான் என்பதை வந்து விட சொல்கிறாரு. நீங்கள் குழந்தைகளும் நான் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க.
பாபா சொல்கிறாரு, நான் என்ற வார்த்தை தேக அபிமானத்தை கொண்டு வருது, அது பலகீனமாகவும் ஆயிடுது. நான் அப்படின்றது இதயத்தை மகிழ்ச்சியாக்கவும் செய்யுது, அதே நான் அப்படின்றது மனசை உடைய வைக்கவும் செய்யுது. நான்ன்றது உயரத்துக்கும் கொண்டு போகுது, நான் அப்படின்ற வார்த்தை கீழையும் விழ வைக்குது. அதனால் நான் என்ற வார்த்தையை பற்றி பாபா சொல்கிறாரு, இதற்கு பலி கொடுங்க, சரணடைஞ்சிருங்க, சரண்டர் ஆகுங்க நான் என்றதை கொடுத்துட்டு. அப்போ சுகம் தானாகவே கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் சொல்கிறோம், பாபா நான் இதை பண்ணேன், நான் சொன்னதை சரியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பாரதத்தை நம்ம இப்போ எடுத்துக்குவோம். இப்போ பாபா நான் சொன்னது தான் நடக்கணும், இது சரி, இதுதான் நடக்கணும் அப்படின்னு பாபாக்கே வந்து சொல்கிறாங்க பாரதத்தில் இருக்கவங்க. இப்போ இந்த நான் அப்படின்ற வார்த்தை அதை வந்து பலி கொடுத்துருங்க அப்படின்ட்டு இப்போ பாபா சொல்கிறார். அப்போ உங்களுக்கு சுகம் தானாகவே கிடைக்கும். பல குழந்தைங்க நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் செய்யக்கூடிய சேவை நல்லது தான், ஆனால் சேவையில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த நான் என்ற தன்மை அந்த பலகீனமான சங்கல்பம் வந்துடுது, அது உங்களுடைய தடையாக ஆயிடுது, உங்களை முன்னேற விடாது. ஆகையினால நான்றதை பதிலாக பலி கொடுத்துட்டு அதற்கு பதிலாக நான் ஆத்மா என்ற பாயிண்ட்டை தாரண் பண்ணுங்க. கூடவே 5வது நம்மளோட பாயிண்ட்டு பாபாவினுடைய செயல்கள், பாபாவோட செயல்கள். இப்போ பாபா எதற்காக எல்லா செயல்களும் செய்கிறாரு? தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்யணும்னு செய்கிறார். இப்போ நாம் பாபாவோட ஸ்ரீமத்துன்னு என்ன கேட்குறோம்? பாபாவோட ஸ்ரீமத் என்ன? தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். கூடவே பாபா சொல்கிறாரு, சிவராத்திரியை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறீங்க, பிக்னிக் பண்ணுறீங்க, கேக் வெட்டுறீங்க. ஆனால் இந்த ஒரு முறை என்ன செய்யணும்னா, நான் அப்படின்ற கேக்கை வெட்டிடுங்க. சேவைகளுக்கு சேர்த்து சம்பன்னமாக ஆகக்கூடிய, கர்மாதீத ஆகக்கூடிய இந்த நிலையை வந்து முன்னாடி வைங்க. சேவைகள் பற்றி பாபா சொல்கிறார், நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது, பாபா திருப்தியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் 1,00,000 1,50,000 மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிமுகம் பாபா சொல்கிறார், அது சரிதான், நல்லது தான். 9 லட்சம் இல்லைன்னா குறைஞ்சது 16,000 எப்போவுமே தயாராக இருக்கணும். இப்போ விநாசம் நடந்தால் இதே நேரத்தில் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் கிடைக்காம இருந்தால் அப்படி எப்போவுமே தயாரான நிலையில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் விநாசத்திற்காக தயாராக நிமித்தமாக்கியிருக்கீங்க, அதாவது எல்லாருக்கும் நீங்கள் நிமித்தமாகியிருக்கீங்க, தயாராக இருக்கணும். ஆனால் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இப்போது இயற்கையினுடைய நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் மழை பெஞ்சுது, திடீர்னு புயல் வந்துச்சு, நேற்று தான் வந்ததுன்னு பாபா சொல்கிறார். அப்படியே எப்போவுமே தயாராக இருக்கணும். ஏதாவது யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஆமாம், நடக்கும், செய்வோம், பார்த்துக்கலாம், அப்படியா? இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. தற்போதைய நிலையில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்போது சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ் பார்ட்டி, அடுத்தது வந்து இயற்கை, இது எல்லாமே வந்து இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போது அவங்களுடைய அழைப்பு உங்களுக்கு கேட்கலையா? பாபா சொல்கிறாரு, பாப்தாதாவுக்கு கருணை வருது, நீங்கள் துன்பப்படுபவர்களுக்கு கருணை காட்டணும், நீங்கள் துன்பப்படுறவங்க கிட்ட கருணை காட்டணும். இப்போ கருணையுள்ள பாபா சொல்கிறாரு, அதே நேரத்தில் போர் நடந்துட்டுருக்கப்போ அந்த நாளில் பாபா கருணையை பற்றி முரளியில் சொன்னார். இப்போ போர் நடந்தது இல்லையா, அமெரிக்கா ஈராக்கு, அப்போ அந்த டைமில் வந்து சொன்னார் கருணையை பற்றி. இப்போ உங்களுக்கு கருணை வரலையா? பிரம்ம பாபா, அட்வான்ஸ் பார்ட்டி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க பாபாட்ட, பாபா டேட் ஆயிடுச்சு, டேட் வந்து நிர்ணயம் ஆயிடுச்சா, சொல்லுங்கள் பாபா அப்படின்னு கேட்குறாங்களாம். இந்த நடந்துட்டுருக்கப்போ இப்போ நடந்துட்டுருக்கு எல்லாமே. இதில் ஒவ்வொருவருக்கும் தேதி இருக்கு இல்லையா, பட்டியில் யார் எப்போ வரணும், பாபா மீட்டுக்கு யார் எப்போ வரணும், யாருக்கு எப்போ எந்த முரளியை வந்து ரிவிஷன் பண்ண கொடுக்கணும், யாருக்கு எப்போ கிளாஸ் வைக்கணும், இப்போ தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே தானாகவே வேலை நடைபெறுது. ஆனால் மொத்தத்தில் அது நடைபெறுது தானே எப்படியோ. இப்போ தேதியால் ஒரு மைண்ட் வந்து செட் பண்ணி வச்சிடுறோம். இப்போ யாருக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரியுது. ஆகவே பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய தேதியை எப்போ சம்பன்னம் ஆகணும்னு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆகணுமா இல்லை இன்னும் 10 வருஷம் ஆகணுமா? பாபா சொல்கிறாரு, இந்த சிவராத்திரி இப்போ முடிஞ்சிருச்சு,
நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் நாங்கள் கேட்டுட்டோம். இப்போ நிறைய விஷயம் கேட்டுட்டோம், சேவையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த டைம் பாபா சொல்கிறாரு, வணக்கம் செய்யும் அந்த கொடியில் பாபா எல்லாமே இப்போ முடிய போகுது அப்படின்றார். இப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயங்களை எழுதி பாபா கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால் பாபாட்ட கோப்புகளின் குவியல் ஃபைல்ஸ் நிறைய சேர்ந்துருச்சு. இப்போது இதெல்லாம் விட்டுடுங்க, யார் யார் என்ன கொடுத்தீங்களோ இப்போது ஃபைல்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாபா சொல்கிறாரு, இப்போது ஃபைல் எல்லாம் போதும், மாற்றுங்க. இப்போ என்ன செய்யணும்? கொடியை ஏற்றக்கூடிய நேரம், இப்போ சம்பன்னமாக ஆகிறதுக்கான நேரம். இப்போ சிவராத்திரி நடந்துட்டுருக்கு. அடுத்த சிவராத்திரிக்கு நம்ம காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. சிவராத்திரியில் ஏதாவது அதிசயம் நம்ம ஏற்படுத்தி காமிக்கணும். சேவைகளோடு சேர்த்து தன்னையும் பார்த்துக்கணும். நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் பாபா கிட்ட என்ன கனெக்ஷனில் இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் சொந்த செயலில் இருக்கிறேன்னா, இது ஆயிடுமா, செஞ்சிடலாமா, இப்போ இன்னும் நேரம் இருக்கா, இப்போ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். பாபா நம்ம எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு, திருப்தியாக இருக்கார். நாம் செய்யக்கூடிய செயல்கள் பாபாவுக்கு நல்லதாக இருக்குது. நாம் செய்கிறோம், நாம் பார்க்குறோம், சரி நீங்கள் நேரத்தை பக்கத்தில் கொண்டு வரீங்க, சரி நல்லது. ஆனால் நீங்கள் உங்கள் மேலே கவனம் வைக்கணும். அதனால் இது நம்மளுடைய முரளியினுடைய 5வது பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன? அவதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா எதுக்கும் எந்த கவலையும் இருக்காது. இது அவதாரம். நான் அவதரிச்சிருக்கேன், நாம் ஒரு காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கோம், அந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கோம். பாபா சொல்கிறாரு, இந்த அவதாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் நிச்சயந்தாக இருப்பீங்க. 2வது, இனிமையிலும் இனிமையான வார்த்தைகளில் சுகம். பாபாவோட ஒவ்வொரு சொல்லுலையும் சுகம் இருக்குது. முரளி பாபாவோட சுகம். நாம் குழந்தைகள் பாபா கிட்ட இருந்து என்ன அடைஞ்சிட்ருக்கோம்? சுகத்தை அடைஞ்சிட்ருக்கோம். அடுத்து 3வது, பாபாவோட அன்பான விளக்கம். பாபா எங்களை திட்டி விளக்கம் கொடுக்க மாட்டார், நீங்கள் இப்படியே செய்யணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்? அன்பாக பாபா புரிய வைக்கிறார். நமக்கு என்ன நடக்குதுன்னு நல்லா அன்பாக புரிய வைக்கிறார், அன்பாக விளக்குறார். சரி, உங்களோட இது நடந்தது, பரவாயில்லை. இப்போ பாபா அதை தான் சொல்கிறாரு. அடுத்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கருணை உள்ளவர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு, என் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாபாவினுடைய அன்பான விளக்கம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு உலகத்தில் இருக்கவங்க யாராவது பெரியவங்க விளக்குனாலும் நமக்கு கொஞ்சம் கோவம் வரும், எரிச்சல் வரும், நம்ம சரியாக இருக்கோம், ஏன் திருப்பி சொல்கிறாங்கன்னு தோணும். இப்போ நமக்கே தெரியும்னு தோணும். ஆனால் பாபாவோட விளக்கம், பாபா சொன்னால் நமக்கு அப்படி தோணுமா? தோணாது. அதனால் சுகம் நிறைந்ததாக இருக்கும். அடுத்து 4வது, நான் அப்படின்றதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? நான் ஆத்மா. இப்போ பாபா சொல்கிற மாதிரி நான் என்ற வார்த்தை தேக அபிமானம். நாம் ஒரு நோயை கண்டுபிடிச்சப்போ ஒரு இரத்தத்தின் மூலம் முழு உடலினுடைய நோயை கண்டுபிடிச்சிடுறோம் இல்லையா? பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா? அப்படி தான் பாபா சொல்கிறாரு, இந்த தேக அபிமானம் தான் உங்கள் சின்ன நோய். உங்களுடைய இதயத்தில் உள்ள துக்கம், பலகீனம், கவலை, பயம், இது எல்லாமே உங்களுடைய நோய். இது எங்கே வருது? அந்த தேக அபிமானம். அதனால் இதில் நான் என்பதற்கு நம்ம பலி கொடுக்கணும். அடுத்தது 5வது பாயிண்ட்டு, பாபா கூடவே இருக்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைங்கள் இந்த நேரத்தில் பரமாத்மா அன்பின் அதிகாரி ஆகியிருக்கீங்க, பரமாத்மாவோட சக்திகளின் அதிகாரி. பரமாத்மா அதாவது பாபாவோட எல்லா சக்திகளுக்கும் அதிகாரி ஆகியிருக்கீங்க. அப்படியாக நீங்கள் குழந்தைங்க மற்ற ஆத்மாக்களுக்கு அதிகாரியாக ஆகணும். துயரப்படுறவங்களுக்கு கருணை காமிக்கணும், இயற்கை கிட்ட கருணை காமிக்கணும். சயின்ஸு தயாராக இருக்காங்க, எல்லாரும் தயாராக இருக்காங்க. அதனால் எல்லாருடைய அழைப்பு வருது, எல்லாரும் துடிச்சிட்ருக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, இதயத்திலேருந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவங்களுடைய அழைப்பு உங்களுக்கு கேட்கலையா? கேட்குதா இல்லையா? ஆகையினால நீங்கள் குழந்தைங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் யார், என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் அந்த குழந்தைகளையும் என்ன பண்ணலாமா? உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பாபாவோட குழந்தைகள் தானே. இப்போ நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும்
பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும், லைட் ஹவுஸ் ஆகணும், கருணையுடையவர் ஆகணும், இப்போ சக்திகளை பரப்புங்க. இதுதான் பாபா குழந்தைங்க கிட்ட இருந்து விருப்பப்படுறார். இதை பாபா குழந்தைகளுக்காக சொல்கிறார். பாபா நம்மக்கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்க்குறாரு. நல்லது, நம்மளுடைய குழந்தை இப்படி ஆகணும் அப்படின்னு பாபாவுமே நினைக்கிறாரு. இப்போ அதே போல் பாபாவினுடைய ஆசையை நிறைவேற்ற குழந்தைகள் தானே நம்ம பாபா என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து நம்மளும் பாபாவினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவோம். நல்லது. ஓம் சாந்தி.